ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நிருச்சாமி கார்த்திக், இந்து தமிழ் திசைக்காக ஐபிஎல் 2024 பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கிங்ஸ் பிளேயர் பிரப் சிம்ரன் சிங். லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. இந்த சீசன்லையுமே தன்னோட ஃபைன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட் 2008 ஐபிஎல் கிரிக்கெட்டில் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ஐபிஎல் சீசன்ஸில் இருந்தது வந்து பார்த்தோம்னா 2008 செமிஃபைனல்ஸ் விளையாடிருக்காங்க. அது பார்த்தோம்னா 2014 ரன்னர் அப்பாக வந்து சீசனை நிறைவு பண்ணியிருக்காங்க. அதை தவிர மற்ற எல்லா சீசன்லையுமே அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டோட எக்ஸிட் ஆயிருக்காங்க. குறிப்பாக போஸ்ட் 2014 சீசனுக்கு அப்புறமா இதுவரை அவங்க வந்து ஒரு முறை கூட டேபிள் பாயிண்ட், அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து டாப் 4ல் இடம் பிடிக்கல. அதனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டேபிளில் வந்து டாப் 4 ஒன் ஆஃப் த டீமாக இடம் பிடிக்கணும் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸ் டீமை பார்த்தோம்னா வந்து ஆன் பேப்பரில் ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான டீமாக தான் வந்து தெரியுறாங்க. பட் ஆனால் அவங்களுடைய கேம் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் அது எப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதே நேரத்தில் பார்த்தோம்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட டீம் நேம் வந்து மாற்றிருந்தாங்க. அந்த டீமுடைய ஃப்ரான்ச்சைஸ் ஓனர்ஸ். தென் வந்து பார்த்தோம்னா இப்போது அந்த டீமுடைய ஹோம் கிரவுண்டையும் மாற்றிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த சீசனில் முல்லன்பூரில் இருக்கக்கூடிய ஒரு புது கிரவுண்டில் தான் வந்து விளையாட போகிறாங்க. இந்த கிரவுண்ட் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் இது வரைக்கும் வந்து விளையாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. முதல் முறையாக இந்த கிரவுண்டில் வந்து ஐபிஎல் நடத்தப்பட போகுது. இந்த கிரவுண்டில் தான் வந்து பஞ்சாப் இந்த சீசன் முழுவதுமே வந்து தங்களோட ஹோம் கிரவுண்டாக விளையாட போகிறாங்க. அவங்களுக்கு இந்த வென்யூ சேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதுவும் வந்து இந்த சீசனுடைய எண்டில் தான் வந்து நமக்கு தெரியும். லாஸ்ட் டிசம்பர் அந்த ஆக்ஷனில் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து ஒரு 8 பிளேயர்ஸை வந்து பஞ்சாப் டீம் வாங்கியிருந்தாங்க. அதில் பார்த்தோம்னா வந்து ஹர்ஷல் பட்டேல், ரைலி ரூசோ, தென் வந்து கிறிஸ் ஓக்ஸ் மாதிரியான வீரர்களும் வந்து அடங்குவாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா வந்து அந்த டீமுடைய கீ பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா கேப்டன் ஷிக்கர் தவன் தான். அவர் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 2011 வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து 300+ ரன்ஸ் தான் வந்து எல்லா சீசன்லையும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதே ஹோப் கமிங் சீசன்லையும் அவர் வந்து ஸ்கோர் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குது. அதை அவர் கண்டினியூ பண்ணுறான்றதையும் நம்ம பார்க்கலாம். டீமுடைய பேட்டிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து கேப்டன் தவான், பேட்ஸ்டோ, ரைலி ரூசோ, பிரப் சிம்ரன் சிங், அதர்வா டைடே, லியம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா வந்து ஆல்ரவுண்டர்ஸாக வந்து சாம் கரன், கிறிஸ் ஓக்ஸ், சிக்கந்தர் ராஜா, தென் வந்து ரிஷி தவான் இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் பிரா, ராகுல் சகர் வந்து இந்தியன் பவுலர்ஸாக இருக்காங்க. அதேமாதிரியே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து ககிசோ ரப்பாடா, அது வந்து நேதன் எலிஸ் போன்ற ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. பிரப் சிம்ரன் சிங் பாட்டியாலாவை சேர்ந்த 23 year old விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் வந்து பார்த்தோம்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பஞ்சாப்காகவும் ஐபிஎல் கிரிக்கெட்டில் பஞ்சாப் கிங்ஸ்க்காகவும் வந்து விளையாடிட்டு வராரு. லாஸ்ட் 2019 வந்து பஞ்சாப் கிங்ஸில் ஒன் ஆஃப் த பிளேயராக வந்து இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் முறையான வாய்ப்பு கிடைக்கல. லாஸ்ட் சீசனில் தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதில் வந்து தன்னுடைய கேமை ப்ரூவ் பண்ணார். இப்போது அந்த டீமுடைய பெஸ்ட் பிளேயராக வந்து எமர்ஜ் ஆகி நிற்கிறார். லாஸ்ட் சீசனில் பார்த்தோம்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு வந்து அவருக்கு பஞ்சாப் கிங்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து டோட்டலாக ஒரு 14 innings ஆடி 350 runs வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து டெல்லிக்கு எதிராக வந்து ஒரு செஞ்சுரியும் அடங்கும். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் 150, டோட்டலாக வந்து ஒரு 19 sixes வந்து அவர் ஸ்மாஷ் பண்ணியிருந்தாரு. அதேமாதிரி பார்த்தோம்னா வந்து போஸ்ட் ஐபிஎல் 2023 சீசனுக்கு அப்புறமா வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு சிறந்த தன்னுடைய பெஸ்ட் ஃபார்மை வந்து அவர் கண்டினியூ பண்ணிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். ரஞ்சி ட்ராஃபி, விஜய் ஹசரா ட்ராஃபி, சையத் முஸ்தக் அலி ட்ராஃபி, தென் வந்து பார்த்தோம்னா தேவதர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய டீமுக்காக வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவர் கொடுத்துட்டு வராரு. அவர் கடைசியாக விளையாடின 10 டொமஸ்டிக் மேட்ச் எடுத்து பார்த்தோம்னா வந்து அதில் 2 செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஃப் செஞ்சுரியும் இதில் அடங்கும். தன்னோட ஃபைன் ஃபார்மை அப்கமிங் 2024 சீசன்லையும் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்காக அவர் கண்டினியூ பண்ணாருன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கும். அதேமாதிரி பார்த்தோம்னா அதை அவர் நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்ற ஒரு ஹோப்பும் இருக்குது. தேங்க்யூ.